கொடைக்கானலில் குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உறைபனி, மிதமான வெப்பம், பனிமூட்டம் என மாறி மாறி வரும் இயற்கை சூழலை ரசித்து மகிழ்கின்றனர். புத்தாண்டு விடுமுறை காரணமாக தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்திருக்கின்றனர். இந்நிலையில் அங்கு அதிகாலை நேரத்தில் உறைபனி, பிற்பகலில் மிதமான வெயில், மாலை நேரத்தில் பனிமூட்டத்துடன் குளிர்ந்த காற்றும் வீசுகிறது. இதனை அனுபவிக்கும் சுற்றுலா பயணிகள் போயர் சதுக்கம், பைன்மரச்சோலை, பிள்ளராக், குடாகுகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்று இயற்கை அழகை கண்டு ரசிக்கின்றனர். மேலும் வெள்ளி நீர்வீழ்ச்சி, வட்டக்கனால் அருவிகளை பார்த்து ரசிப்பதுடன் படகு, சைக்கிள், குதிரைகளில் சவாரி சென்று மகிழ்கின்றனர். ஒரே நாள்ல நிறைய கிளைமேட் சேஞ்சிங் பார்க்க முடியுது. அதனால எல்லா நியூ இயர் கொண்டாடுறதுனால எல்லாருமே மக்கள் நிறைய வர்றதுனால சூப்பரா இருக்கு. ஒர்க் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் போயிட்டு ஸ்கூலு எல்லா டென்ஷனும் விட்டுட்டு இங்க வந்து என்ஜாய் பண்றது ரொம்ப அழகா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா என்ஜாய் பண்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திருப்பரப்பு அருவி விளங்குகிறது. குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சீராக தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். புத்தாண்டை ஒட்டி காலை முதலே ஏராளமானோர் அருவிகளில் உற்சாகமாக நீராடினர். அத்துடன் அருவி வளாகத்தில் அமைந்துள்ள நீச்சல் குளத்திலும் குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் குதூகலமாக குளித்து மகிழ்ந்தனர். மேலும் அருவியின் மேற்பகுதியில் உள்ள சுற்றுலா படகுத்துறையிலும் பயணிகள் படகு சவாரி செய்தனர். ஒரே நேரத்தில் அதிகமானோர் வந்ததால் நீண்ட நேரம் காத்திருந்து படகு சவாரி செய்யும் நிலை ஏற்பட்டது. விடுமுறை தினம் என்பதால் அதிக வாகனங்கள் வந்ததால் திருப்பரப்பு அருவி பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புத்தாண்டு விடுமுறை ஒட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் பரிசலில் சென்றும் மகிழ்ந்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மெயினருவி மற்றும் காவிரி கரையோரம் குளித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட உணவையும் சுற்றுலா பயணிகள் ருசித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். ஆயில் மசாஜ் பண்ணிட்டோம், போட்டில் போனோம், மீன் வறுவல், மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, ரசம் எல்லாமே வச்சு தராங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. சினி ஃபால்ஸ் போயிருந்தோம், அங்கேயும் குளித்தோம், நல்லா இருக்குது. மெயின் ஃபால்ஸ்லாம் அருமையாக இருக்குது, குளிக்கிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது. நல்லா வந்து நியூ இயர் கொண்டாடுறதுக்கு ஒரு நல்ல சிறந்த இடமா இது இருக்குது. ஆங்கில புத்தாண்டை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கின்றனர். இதனால் காலை முதலே மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கடற்கரை சாலை, பாரதி பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். அத்துடன் காந்தி சிலை கடற்கரை பகுதியில் கடலில் குளித்து மகிழ்ந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துக் கொண்டு பயணிகள் சொந்த ஊருக்கு திரும்பி வருகின்றனர். இதனால் புதுச்சேரி நகர பகுதிகளில் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருத்தணி முருகன் கோவிலில் சண்முக பெருமானுக்கு பச்சை நிறத்தில் பட்டாடை, தங்கத்தாலான 1008 வில்வ இலை மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் அபிஷேக தீபாராதனைகளும் நடைபெற்றது. திருப்படி பூஜைக்காக நேற்று அதிகாலை 3:30 மணிக்கு திறக்கப்பட்ட கோவில் நடை இதுவரை அடைக்கப்படாத நிலையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் 5 மணி நேரமுக்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர். கிருஷ்ணகிரியில் உள்ள காட்டு வீராஞ்சநேயர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாட மாலை நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருக்கின்றனர். காவல்துறையின் தடையை மீறி கடலில் இறங்கி குளியல் போடுபவர்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கீதன்.
கீதன், தற்போது மெரினாவில் மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது, விவரங்கள்? புத்தாண்டை வெகு விமர்சையாக பொதுமக்கள் கொண்டாடி வரக்கூடிய நிலையில் சென்னை மக்கள் மெரினாவில் தற்பொழுது திரண்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்பொழுது மெரினா கடற்கரையில் இந்த மாலை வேளையில் திரண்டு கடற்கரையினுடைய அழகை ரசித்தும் அலைகளுடைய ஆர்ப்பரிப்பை கண்டு ரசித்தும் வருகின்றார்கள். புத்தாண்டு தினமான இன்று சென்னை மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் தற்பொழுது அண்ணா சதுக்கம் வரை இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதி முழுவதும் மக்கள் தலைகளாக காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இந்த பகுதியில் திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய குடும்பத்தோடு தற்பொழுது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் பொதுமக்கள் தடையை மீறி தற்போது கடலில் குளித்து வருகின்றார்கள். அவர்களை வெளியேற்றுவதற்கு காவல்துறையினர் வாகனங்கள் மூலம் தற்பொழுது தொடர்ந்து ரோந்து வருகின்றனர். இந்த விடுமுறை தினத்தை பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி வரக்கூடிய நிலையில் இந்த விடுமுறை தினம் எப்படி போயிட்டு இருக்கு, மெரினால எப்படி இருக்கு? விடுமுறையெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது சார். கொஞ்சம் ஃபேமிலியோட வந்து எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து ஈவினிங் டைமில் வந்து நல்லா இருக்குது. கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குது? காவல்துறை குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கூட்டம் அதிகமாக தான் இருக்காங்க. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டமாக தான் இருக்காங்க. தண்ணியிலே யாங்க கூடல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் வந்துன்னு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் போயின்னு இருக்காங்க. அவ்வளோதான். தொடர்ந்து காவல்துறை இந்த பகுதியில் ரோந்து வருகின்றனர். பொதுமக்கள் கடலில் குளிக்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கின்றனர். அதனையும் மீறி கடலில் பொதுமக்கள் குளித்து வருகின்றார்கள். இன்னும் நேரம் செல்ல செல்ல பொதுமக்களுடைய கூட்டம் மெரினா கடற்கரையில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த இரவு 9 மணி வரை பொதுமக்களுடைய கூட்டம் மெரினா கடற்கரையில் அதிகரித்து காணப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் காவல்துறையும் ரோந்து வந்து பொதுமக்கள் கடலில் குளிக்கக்கூடாது என்று தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் இந்த புத்தாண்டை கழிக்கக்கூடிய வகையில் அதிக அளவு திரண்டு தங்களுடைய அந்த மகிழ்ச்சியை தற்போது வெளிப்படுத்தி வருகின்றனர். நன்றி கீதன், விரிவான விவரங்கள். உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தில் இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்த காரணத்தால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசலால் சம்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், தற்போது மாமல்லபுரத்தில் மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது, விவரங்கள்? சர்வதேச சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் காலையிலிருந்தே இந்த பகுதியில் வருகை தந்துள்ளனர். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு இன்று துவங்கியதை கொண்டு இந்த ஆண்டை கொண்டாடும் வகையில் இன்று காலை முதலே குடும்பமாக நண்பர்களுடன் சேர்ந்து இந்த விடுமுறை நாள் என்பதால் இந்த நாளை கழிப்பதற்காக சுற்றுலா தலத்தான இந்த மாமல்லபுரத்துக்கு காலையிலிருந்தே குவிந்து வண்ண உள்ளனர். குறிப்பாக இந்த மாமல்லபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பழங்கால சிற்பங்களையும் பார்த்து ரசித்து வருகின்றனர். அதே போல் இங்கு உள்ள கடற்கரையை மக்கள் குளித்து வருகின்றனர். காவல்துறையினர் கடற்கரையில் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி அங்கே ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கே காலையிலிருந்து இந்த சுற்றுலாத்தலத்துக்கு வந்த மக்கள் இங்கு ஏராளமானோர் திரும்பி செல்லக்கூட முடியாத அளவுக்கு வாகன நெரிசல் இங்கு அதிகமாக காணப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகின்றன. பொதுமக்கள் வாகனத்தில் செல்ல முடியாத அளவுக்கு, வாகனங்கள் நகர்ந்து கூட செல்ல முடியாத அளவுக்கு அப்படியே ஒரே இடத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த இடத்தில் மாமல்லபுரத்தில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தொடர்ந்து வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறதா, இல்லை வாகனங்கள் அணிவகுப்பு நடக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழும் அளவிற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்கின்றன. தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலால் இந்த வாகன ஓட்டிகளும் மக்களும் அவதிப்பட்டு வருகின்றனர். நன்றி வினோத், விரிவான விவரங்கள். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி கலந்து கொண்டு கேழ்வரகால் செய்யப்பட்ட கேக்கினை வெட்டி கூடியிருந்த குழந்தைகளுக்கு வழங்கி விழாவை தொடங்கி வைத்தார். சத்தான பாரம்பரிய உணவு வகைகளை உண்ண வேண்டும் என்பதை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கமும் தொடங்கி வைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி பெரிய மாரியம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ரூபாய் நோட்டுகளால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20, 100, 500, 2000 ரூபாய் நோட்டுகளை கொண்டு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் நடத்தப்பட்டன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து அவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மாரியம்மன் கோவில் உண்டியலை உடைத்து 3 நபர்கள் பணத்தை திருடி சென்றிருக்கின்றனர். கோவிலின் வெளியே உள்ள உண்டியலை இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் இரும்பு ராடால் உடைத்து பணத்தை திருடி சென்றிருக்கின்றனர். உண்டியலில் 10,000 ரூபாய் இருந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த திருட்டு குறித்து ஆரணி நகர காவல் நிலையத்தில் விசாரித்து வருகின்றனர். கடந்த 2 மாதத்தில் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கோவில்களில் உண்டியல் திருட்டு நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டத்தில் 2021ஆம் ஆண்டை காட்டிலும் 2022ஆம் ஆண்டில் குற்ற சம்பவங்கள் குறைந்திருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் தெரிவித்திருக்கிறார். 105 கஞ்சாவுடன் குற்றவாளிகளை கைது செய்து 1,33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் எஸ்பி தெரிவித்திருக்கிறார். 69 கஞ்சா குற்றவாளிகளின் வங்கிக் கணக்குகள் 1,11 லட்சத்துடன் முடக்கப்பட்டிருப்பதாகவும் எஸ்பி ஜவஹர் கூறியிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு மருத்துவமனையில் ஊழியருக்கும் இளைஞருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காட்சி வெளியாகியிருக்கிறது. நேற்றிரவு தலையில் காயத்துடன் வந்த இளைஞருக்கு தையல் போடப்பட்டிருக்கிறது. அதனை அவருடன் வந்தவர்கள் வீடியோ எடுத்திருக்கின்றனர். இதனை மருத்துவமனை ஊழியர் ரிஸ்வான் தடுத்ததால் இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டது. மதுரை மாவட்ட காவல்துறை எல்லைப் பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது போக்குவரத்து விதிகளை மீறியதாக 223 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிவேகம், மது இருந்துவிட்டு வாகனம் ஓட்டியது, தலைக்கவசம் அணியாதது, 3 பேராக இருசக்கர வாகனத்தில் சென்றது தொடர்பான இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மதுரை மாநகர எல்லையில் எந்த விதிமுறைகளும் இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் பாலசுப்ரமணியர் கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வழிபாடு நடத்தினார். கோவிலில் இருந்த பக்தர்கள் சிலர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்ததோடு அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே தனியார் பெயிண்ட் தொழிற்சாலையில் பேரல் வெடித்து 2 வடமாநில தொழிலாளர்கள் காயமடைந்தனர். ரசாயனம் தயாரிக்கும் மூலக்கூறு பேரலில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்ட போது திடீரென வெடித்து சிதறியது. இதிலிருந்து வெளியான சூடான ரசாயனம் பட்டு ஒடிசாவைச் சேர்ந்த சந்துகான், நிரஞ்சன் சிங் ஆகியோர் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மாமனார் வீட்டிற்கு வந்த மருமகன் ஏரியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூரைச் சேர்ந்த சரவணன் எடப்பாடி அருகே வெள்ளரிவெள்ளியில் உள்ள மாமனார் வீட்டிற்கு கோவில் திருவிழாவிற்காக சென்றுள்ளார். திருவிழா முடிந்து ஊர் செல்வதாக கூறி சென்ற சரவணன் அதே ஊரில் உள்ள ஏரியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சீனாவில் மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி புதுக்கோட்டை இளைஞர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கிறார். புதுக்கோட்டை போஸ் நகரைச் சேர்ந்த சையத் அவுசான் என்பவர் மகன் ஷேக் அப்துல்லா. இவர் சீனாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பல்கலைக்கழகத்தில் 2017ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பில் சேர்ந்தார். கடந்த 3 ஆண்டுகளாக ஆன்லைன் மூலமாகவே பட்டப்படிப்பு முடித்த மாணவர் ஷேக் அப்துல்லா மருத்துவ பயிற்சிக்காக கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி மீண்டும் சீனா சென்றார். பின்னர் அந்நாட்டின் விதிமுறைகளின்படி 8 நாட்கள் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட பின்னர் ஷேக் அப்துல்லா தனது பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு தெரிய வந்தது. இந்நிலையில் சையத் அப்துல்லா சிகிச்சையின் பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இளைஞரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர அரசு உதவ வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாடி அங்க நீங்க கொண்டு வரதுக்கு அவங்க பெரிய அமௌண்ட் கேட்கறாங்க. அங்க பணத்தை நீங்க கட்டினாதான் நாங்க பாடி இங்க வந்து கொடுக்குற மாதிரி அங்க உள்ள தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் முடிவு பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. புத்தாண்டு தினத்தை ஒட்டி சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரத்திற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு உற்சாகமாக படகு சவாரி செய்தனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்கள். பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் வந்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு வந்து தற்போது சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்திருக்காங்க. தற்போது இதனிடையே வந்து அங்க வந்த சுற்றுலா பயணிகள் வந்து மோட்டார் படகு மற்றும் துருப்பு படகு மூலம் வந்து அலையத்தி கால நடுவே வந்து
படகு சவாரி செய்து தங்களது மகிழ்ச்சி அடைஞ்சு வராங்க. அது சிதம்பரம் பிரச்சார சுற்றுலா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சுற்றுலா மையத்தில் வந்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு வந்து வகையில வந்து சென்னையில வந்து சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வந்து இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பிச்சார சுற்றுலா மையத்திற்கு வருகை வந்திருக்காங்க. அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகைகள் வந்து படகு சவாரி செய்வதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து டோக்கன் வாங்கிய பிறகு வந்து துடுப்பு படகு மற்றும் மோட்டார் படகு அலையாத்திக்கால் நடுவே படகு சவாரி செய்து மகிழ்ச்சி அடைந்து வராங்க. படகு சவாரி செய்யும் போது வந்து அங்குள்ள பூங்காக்கள்ல வந்து சென்றும் அழகை ரசிக்கும் வகையில மேலும் சுற்றுலா பயணிகள் அவர்களது செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வராங்க. வழக்கத்தை விட இந்த வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அதிக அளவு கொஞ்சம் வந்து 2 மணி அளவில் வந்து படகு சவாரி வழங்கும் டோக்கன் வந்து முடிவடைஞ்சிருக்கு. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து எச்சரிக்கை சுற்றுலாத்துறை மூலம் வந்து பாதுகாப்பு நெறிமுறைகள் வந்து ஒளிபரப்பு மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் கிள்ளை போலீசார் வந்து தற்போது பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டு வராங்க. நன்றி பிரசன்னா விவரங்களுக்கு. நடிகர் ரஜினிகாந்தை முன்னாள் சூப்பர் ஸ்டார் என்று விமர்சித்ததாக சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மின் இல்லத்திற்கு சென்று ரஜினி ரசிகர்கள் வாக்குவாதம் செய்தனர். தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழியுடன் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக வலம் வருகிறார் ரஜினிகாந்த். இந்நிலையில் அண்மையில் நடந்த வாரிசு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று நடிகர் சரத்குமார் தெரிவித்தார். இது தொடர்பாக சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மி தனது யூடியூப் பக்கத்தில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் ரஜினி முன்னாள் சூப்பர் ஸ்டார் என்று குறிப்பிட்டதாக கூறி ரஜினி ரசிகர்கள் 10 பேர் சாலிகிராமத்தில் உள்ள பிஸ்மியின் வீட்டிற்கு சென்று வாக்குவாதம் செய்தனர். மேலும் ரஜினி பற்றி பிஸ்மி பேசிய வீடியோவை நீக்க வேண்டும் என்றும் ரஜினி ரசிகர்கள் கோரியிருக்கின்றனர். சினிமா பத்திரிகையாளர் வீட்டிற்கே சென்று வாக்குவாதம் செய்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வார்த்தை நீங்க சரி பண்ண சார். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது மீடியால வந்து வாபஸ் ஆகணும். என்ன வாபஸ் ஆகணும்? இது வந்து சொன்னது சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க. அவனுமே கிடையாது சார். நீங்க அதான் போறாங்க சூப்பர் ஸ்டார். விஜய் என்ன பண்ணா அவனை தூக்கி நீங்க பேசுறீங்க, தலைவரை தாழ்த்தி பேசுறீங்க. இல்ல நம்ம பேசுறோம். விஜய்க்கு இல்ல சார். அவரு பேசுறாங்க. மரியாதையா பேசுறாதான் பேசுங்க, இல்லனா எந்திரிச்சு ரஜினியை முன்னாள் சூப்பர் ஸ்டார் என்று பிஸ்மி விமர்சித்ததால் தங்களால் தூங்கக்கூட முடியவில்லை என்று எம்ஜிஆர் நகர் ரஜினி ரசிகர் ஷாதிக் கருத்து தெரிவித்துள்ளார். வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில் முன்னாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றார். அவர் பேசியது ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்கள் மனதையும் புண்படுத்தும் வகையாக இருந்தது. ஆகவே எங்களுக்கு படுத்தால் கூட தூக்கம் வராமல் இருந்தது. நான் அரசியலை பற்றி எவ்வளவோ ரஜினியை பற்றி திட்டு போட்டு வைக்கிறேன், அப்பொழுதெல்லாம் யாரும் வரவில்லை. இன்று முன்னாள் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லும் போது வந்திருக்கிறீர்களே என்றார். முன்னாள் சூப்பர் ஸ்டார் என்று நீங்கள் சொன்னது எங்கள் மனதை மிகவும் வேதனைப்படுத்துகிறது என்றோம். அப்பொழுது அப்படி வேதனைப்படுத்தினால் நான் உங்களிடம் வருத்தப்படுகிறேன், மன்னிப்பு கேட்டுகிறேன் என்றார். ஆகவே அதை அத்துடன் முடித்து அவர்கள் கை கொடுத்து விட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஆகவே இந்த பிரச்சனை இத்துடன் முடிந்தது. தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் தனது இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ரஜினிகாந்தின் இல்லத்தில் காலை முதல் ரசிகர்கள் குவிந்திருந்தனர். இதையடுத்து ரஜினிகாந்த் தனது இல்லத்தின் வாசலில் நின்றவாறு ரசிகர்களை பார்த்து கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது ரசிகர்கள் தலைவா தலைவா என்று முழக்கமிட்டனர். நடிகர் விஜய் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று நடிகர் சரத்குமார் பேசியதற்கு ரஜினி ரசிகர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். நீ என்னதான் குட்டிகரன் அடிச்சா அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. இந்த படம் உனக்கு லாஸ்டா வந்த படம் வந்து 7ஆம் இடத்துல முடிஞ்சா 1ஆம் இடத்துக்கு வந்து பாரு. ஜெயிலர் கூட முடிஞ்சா போட்டி போட்டு பாருங்க. தலைவர் ஏனிமேரி அவர் வளர்த்துட்டவரை போற இப்படி துரோகி பச்சவந்தியில இருக்கிறாங்க. ஆனா ஜெயிக்க முடியாது. நல்ல மனிதர் மட்டும் ஜெயிக்க முடியாது. அவர் நல்ல மனுஷ தெய்வ பிறவி.
கடலூரில் மதுபோதையில் பொதுமக்களுக்கு புத்தாண்டு பரிசு என கண்ணாடி விரியன் பாம்பை பிடித்து விளையாடிய இளைஞர் பாம்பு கடித்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பாதிரிப்புலியூர் சுப்பராயன் நகரைச் சேர்ந்த மணிகண்டன் நேற்று இரவு மதுபோதையில் அப்பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த பகுதி வழியாக சென்ற கண்ணாடி விரியன் பாம்பை ஆர்வமாக சென்று பிடித்துள்ளார். அந்த பாம்பு அவரை கடித்த நிலையிலும் பாம்பினை அங்கிருந்தவர்களிடம் இது உங்களுக்கு புத்தாண்டு பரிசு என காட்டியுள்ளார். சிறிது நேரத்தில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். அதைத் தொடர்ந்து அந்த பாம்புடன் அவரை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வரும் வழியிலேயே மணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அவருடன் வந்த கபிலன் என்பவரையும் பாம்பு கடித்தது. தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவமனையில் இருந்தவர்கள் அந்த பாம்பினை அடித்துக் கொன்றுவிட்டனர். தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஆவணங்களின் அடிப்படையிலேயே அதிமுகவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்துள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாக்களிக்க வசதியாக தேர்தல் ஆணையம் ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்துள்ளது. ரிமோட் வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பான செயல்முறை விளக்க கூட்டத்தில் பங்கேற்க அதிமுகவுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு கடிதத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை வாங்க மறுத்த அதிமுக தலைமை அலுவலக நிர்வாகிகள் கடிதத்தை திருப்பி அனுப்பினர். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, டெல்லியிலிருந்து தலைமை தேர்தல் ஆணையம் வழங்கிய ஆவணங்களில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இருந்ததால் அதனை குறிப்பிட்டு அதிமுகவுக்கு கடிதம் அனுப்பியதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அதிகாலை பிரதான சாலையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை கோழிகளை ஏற்றி வந்த ஜீப்பை தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டு தினமான கூடலூர் நகரில் அதிகாலையிலேயே பொதுமக்களின் நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் காட்டுப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை யானை பிரதான சாலையில் உலா வந்தது. தொடர்ந்த வழியாக கோழிகளை ஏற்றி வந்த லாரியை யானை தாக்கியது. அப்போது வாகனத்தில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடிச் சென்று உயிர் தப்பினர். பின்னர் சிறிது தூரம் சாலையில் சென்ற காட்டு யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. யானை நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.